ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 76. அப்போ வசிஷ்ட பகவான் பரதனை பார்த்து, ராஜபுத்திரா, வருத்தப்பட்டதெல்லாம் போரும். சக்கரவர்த்தி உத்தம லோகங்களை அடையறதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் தாமசம் இல்லாமல் நடத்து அப்படின்னு சொல்றார். அதை கேட்டு பரதனும் ஒருவாறு மனசை தேர்த்திண்டு துக்கம் தெளிஞ்சு எல்லாத்தையும் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். தசரதருடைய தேகத்தை எண்ணெய் கொப்பரையிலேருந்து மெதுவா எடுத்து பூமியில வைக்கிறா. அவருடைய சரீரம் எந்த விகாரமும் அடையாமல் பார்க்கறதுக்கு தூங்குறவரை போலவே இருக்கார். பிறகு ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையில அந்த தேகத்தை வச்சு பரதன் வாய விட்டு அழறார். மகாராஜா, நானும் சத்ருக்குணனும் தூர தேசத்துக்கு எங்க தாத்தாவாத்துக்கு போயிருந்தோம். தர்மாத்மாவான ராமனையும் மகா பலவானான லக்ஷ்மணனையும் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்களும் வரத்துக்கு முன்னாடி நீங்களும் சொர்க்கத்துக்கு போகும்படியா என்ன நடந்தது? என்ன காரியம் பண்ணிட்டேள் நீங்க? சகல லோகத்துக்கும் ஹிதத்தை செய்யும் புருஷோத்தமனான ராமனை விட்டு பிரிஞ்சு ஜனங்கள்லாம் இப்படி வருத்தப்பட்டு இருக்கும் போது நீங்களும் அவளை கைய விட்டுட்டு போயிட்டேளே. ராமனும் காட்டுக்கு போய் நீங்களும் சொர்க்கத்துக்கு போறா, இந்த நகரத்து பிரஜைகளை எல்லாம் யாரு பார்த்துப்பா அப்படின்னு நினைச்சு நீங்க போறீள். நீங்கள் இல்லாத இந்த பூமண்டலம் புருஷனை இழந்த ஒரு ஸ்திரீ போல விகாரமா இருக்கே. சந்திரன் இல்லாத ராத்திரியை போல நீங்கள் இல்லாத இந்த அயோத்தி பிரகாசமா இல்லையே அப்படின்னு சொல்லி பலவிதமாக அவர் புலம்பெடுக்கும் போது வசிஷ்டர் அவரை தடுத்து, சக்கரவர்த்திக்கு நடத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் தாமசம் இல்லாம நடத்தணும், நீ துக்கத்தை அடக்கிக்கோ, அடுத்த விஷயத்த கவனி அப்படின்னு சொல்றார். அக்னி கிரகத்துல தசரதரால் பூஜிக்கப்பட்டு வந்த கார்கபத்தியம் முதலிய ஹோமாக்னிகளை தீட்டுப்படாம வெளியில கொண்டு போய் வச்சிருந்தா. அவைகளெல்லாம் விதிப்படி எடுத்துட்டு போறா. சக்கரவர்த்தியின் தேகத்தை ஒரு பெரிய பல்லக்கில வச்சு எடுத்துட்டு போறா. வெள்ளியாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட புஷ்பங்களையும் பலவிதமான வஸ்திரங்களையும் அரசனுக்கு முன்னால வாரி இறைச்சுண்டு போறா. சந்தனம், அகில், குங்கிலியம் முதலிய பரிமள திரவியங்களை தூப பாத்திரத்துல போட்டுட்டே போறா. பல பரிமள விருட்சங்களால் சிதையெல்லாம் அடுக்கிறா. ராஜபத்தினிகள் கூட வரா. பிறகு பிரேதத்தை சிதையில வச்சு பரதனோடும் ராஜ்ய ஸ்திரீகளோடும் பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுத்தி வந்து மகாராஜா செஞ்சு வந்த அக்னிஹோத்திர அக்னியால பரதனை தீமூட்ட பண்றா. வேத மந்திரங்களை உச்சரிச்சு சகல கிரியையிலும் குறைவில்லாம பண்ணிடுறா. அநேக ஆயிரம் ஸ்திரீகள் வாய விட்டு அலரும் போது அந்த சப்தம் அப்படியே ரொம்ப தூரம் கேட்கறது. எல்லோரும் சரையூர் நதிக்கரைக்கு வந்து ஜலதர்ப்பணம் முதலியவைகளை எல்லாம் பண்ணிட்டு கண்களில் நீர் பெருக மறுபடியும் தன்னுடைய நகரமான அயோத்திக்கு வரா. பந்துக்கள் 10 நாட்கள் வரையில தனித்தனியா பூமியில படுத்துண்டு தீட்டு காத்தா அப்படின்னு சொல்லி இந்த 76வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 77வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.